ஓம் மகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. விஸ்வாமித்திர மகரிஷியனின் திருவடிகள் போற்றி போற்றி. உன் பாம்பாட்டி சித்தர் பெருமானாரின் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயனே, வாழைச்சித்தனுக்கு திருவடி பாத சேவை பண்ணிக்கி இருக்கும்போது நீங்கள் எனக்கு கொடுத்த காட்சி, அவர் கால் மாட்டில் ஆதிசேஷன் படம் எடுக்கிற மாதிரியும், அதில் ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான் தாயாரும் இருக்க மாதிரி ஒரு காட்சி. அடுத்து அதே இதில் கொஞ்சம் சேர்ந்துட்டு யாரோ முனிவர்கள் சித்தர்கள் அவர் பாதத்தில் உட்காந்துருக்க மாதிரி தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி மூடா காட்சியாக கிடைச்சி எனக்கு. அதை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். இன்னொன்று, இன்னைக்கு காலையில் அது தவத்தில் கண்ட காட்சி. பாப்பா வாழை தாயாக தான் நினைக்கிறோம். அந்த தாய்க்கு அது கிரீடம் மாட்டி அலங்காரம் வாழைத்தீக்கு மாதிரி அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன காட்சி. அதையும் எனக்கு இன்னைக்கு கொடுத்தீங்க. அதையும் உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் மகதீஷாய நமக. என்னது அபிஷேகம் பண்ணது? பாப்பா தவத்தில் உட்காந்து பாப்பா நிற்கிது. நிற்கும் போது அதுக்கு கிரீடம் வச்சு, இப்போ நம்ம அந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவோம்ல, அது மாதிரி பாப்பாவுக்கு அலங்காரம் பண்ணுறோம். நகையெல்லாம் போட்டு கிரீடம் வச்சு அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. ஓம் மகதீஷாய நமக. ஓம் மகதீஷாய நமக. உயர் பெருமகா இறை சூட்சம நிலை தவழும் சூழலது தினந்தோறும் நொடி பொழுதும் அகலாது இடை விடாது நடந்தேறி வருகின்ற அற்புதமான சிவசபைதனில் உயர்நிலையாய் வாழும் குருவாக இறை சபையினுடைய ஆசானை இறைகணங்கள் குடியிருக்கும் உயர்கணமாய் அவனை ஏற்று அற்புத நிலை கொண்டு தான் குடியிருக்கும் தலமதிலிருந்து இறை சபை அருகாமையில் இறை சபையோடு தன் இகலோக குடிதனை அமைத்திருக்கும் சிவசபை குடியாளனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் மகதீஷாய நமக. உயர் பிரபஞ்ச சபையினுடைய அற்புத சீடனாக, சித்தனுடைய சீடனாக வலம் வருகின்ற நீ, அவன் திருக்கால்களை பற்றி அவனுக்கு இறை சேவைகள் செய்கின்ற பொழுது கண்ட காட்சி, ஆதிசேஷனது நிழற்குடையில் அற்புதமாய் பரந்தாமனும் தாயாரும் அமர்ந்திருக்கின்றவாறு கண்ட காட்சி. சிவகூரை தலம் அமர்ந்திருப்பதும் சிவகூரை தலத்தில் சித்தன் அமர்ந்திருப்பதும் இயல்பு நிலையில் காண்போருக்கு இது ஒரு சிவசபை கூடம் போல், சிவசபை கூடம் கூட அல்ல, இது ஒரு அன்னதான சேவை நடைபெறுகின்ற கூடமாக கண்களுக்கு தெரியும். இகலோகத்தில் இயல்பில் காண்பவர்களுக்கு சிவசபையிலிருந்து அகத்தியன் உரையாடுகின்ற பொழுதும் சித்தன் உரையாடுகின்ற பொழுதும் இறைகணங்கள் உரையாடுகின்ற சச்சங்க பெருவிழாவில் கூறுகின்றவாறு அமர்ந்திருப்பது சிவகூரை தலம் அமர்ந்திருப்பது திருப்பார் கடலில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனுடைய அவதாங்கரங்களை சுமந்திருக்கின்ற அற்புதமான சித்தன் அமர்ந்திருக்கும் தலம் அது திருக்கைலாய தலம். திருப்பார் கடலுக்கு மேல் ஒரு பாகத்தில் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒரு பரிமாணத்தில் திருப்பார் கடலாக, மற்றொரு பரிமாணத்தில் அது திரு கைலாய தலமாக காட்சியாக நீர் கண்டு அவனுக்கு இறை சேவை செய்கின்ற பொழுது அவனோடு அமர்ந்திருப்பது, அவனுக்குள் அமர்ந்திருப்பது, அவனை தாங்கி அமர்ந்திருப்பது, அவனை குடை கூடி அமர்ந்திருப்பது திருப்பார் கடலுடைய ஆதிசேஷன் என்று உரைக்கின்றோம். அக்காட்சிதனை கண்டாய். அவன் திருவடியில் ஒவ்வொரு காலி இடுக்கிலும், அவனுடைய நகை இடுக்குகளிலுமே ஒவ்வொரு சீடர்களும், அவனை சரணடைந்த சீடர்கள் நாற்பொழுதும் நொடி பொழுதும் தவம் இருக்கின்றார்கள் சூட்சமமாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அக்காட்சிதனை கண்டாய். அவன் திருவடி எது? பிரபஞ்ச திருவடி. பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் இத்தகைய இகலோக மானிடர்கள் எல்லாம் தன்னை உணர்கின்ற பொழுது தான் செய்கின்ற மானிட தன்மைகளில் இருந்து மாறுபட்டு மகோன்னத தன்மைக்கு மாறுகின்ற பொழுது அவன் திருவடியில் சூட்சமமாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்கின்ற சூட்சமத்தை நீ கண்டாய் என்று அகத்தியன் வாழ்த்துகிறான். இதுதான் இங்கு நொடி பொழுதும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. நொடிகளுக்கு உள்ளிருக்கின்ற கால அளவீடுகளுக்குள்ளும் சென்று பார்க்கின்ற பொழுது இந்நிலைதான் இங்கு நடந்து வருகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். சிவசபையில் இருக்கும் அற்புதமான சிவசபை சீடர்கள், சித்தனுடைய இல்லால் உள்ளிட்ட இறை சூட்சம நூல் தாங்குகின்ற சீடர்கள், சித்தனது மழலையர்கள் உருவில் இறை தரிசனங்கள் காண்பது என்பது சிவசபையிலே அனுதினமும் நடந்தேறுகின்ற ஒன்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவசபையில் இருக்கும் ஒரு துரும்பினை
அவன் சயன காலத்திலும் கண்மூடா காலங்களிலும் அவனுக்கு அவனுடைய சிந்தனைக்கு சென்று வருகின்றதெனில் அது இறை சபையினுடைய ஆசானின் திரு ஆற்றலின் மூலமாக கிடைக்கின்றது இறை காட்சியே என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவள் பாலதிரிபுர சுந்தரியாக நின்று அபிஷேகம் செய்தால் பெற்றவளும் பாலை தேவியாக நின்று பெற்றாள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. சித்தன் இட்ட கட்டளையை இறை சபையினுடைய ஆசான் இட்ட கட்டளையை தந்தையாரிட்ட கட்டளையாக ஏற்றுக்கொள்ளாது சிவசபையினுடைய அற்புதமான குரு இட்ட கட்டளையாக ஏற்று பணி செய்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்தும் இறை பணியாற்றும் என்று அகத்தியன் ஆசி கூறி வாழ்த்து கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.